ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிமின்க்கு ஒரு அன்சர் தானே பார்க்க போறோம். த டைட்டில் என்னன்னா அரபிக் பொண்டாட்டி. ஓகேவா? யோசிச்சிருக்கேன், எல்லாரும் சொல்ற மாதிரி தான், போற பக்கில் போகட்டும். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஜிம் பயர்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்களா ஸ்டேட்டை நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகேவா? இன்ட்ரோ என்னன்னா, அவ்வளோ பேர் சொன்னது கிடையாது. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, நம்ம ஜிம்னாவும் காலேஜ் தான் படிக்கிறாரு. பட் என்ன, அவர் வந்துட்டு உங்களோட ஒரு 2 வருஷம் பெருசு, உங்கள் சீனியர். ஓகேவா? அப்படிதான். சரி ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். சொல்லுவாங்க நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள வரலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வேக வேகமாக போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு கொஞ்சம் பொறுமடி கொஞ்சம் பொறுமடி அப்படிங்கிறா. ஆல்ரெடி டைம் ஆச்சு, வாடி வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே பிடிச்சி ஓடிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே ஓடிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு அவ ஒரு வழியா வந்து நின்ட்டியா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் பஸ்ல ஏறி நிக்கிறீங்க. கண்டக்டரா வந்துட்டு, இந்தாம்மா, ஒரு நாள் ஒழுங்கா பஸ்ல ஏறி வந்து நிக்க முடியாதா? எப்ப பார்த்தாலும் இப்படியே ஓடிக்கிட்டு வந்துகிட்டு கிடக்குற. உங்களுக்கு என்னன்னா தெரியும், காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு குளிச்சு கிளம்பி வேலை செய்வி, காலேஜ் பேக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி வர வேணாம். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு என்ன, நீங்க பஸ்ல இருந்து தானே வரீங்க, நாங்க அங்க இருந்து வர வேணாம், அதுக்குன்னு இப்படி திட்டுறீங்க, போங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே எகுறீங்க டிரைவர், அதாவது கண்டக்டர் கிட்ட. அந்த மனுஷன், நான் என்ன காலையிலே பாவம் பண்ணணும், இதுங்க கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்துல இருக்குது அப்படின்ட்டு அந்த மனுஷன் தலைப்பாடா அடிச்சுட்டு அவரு போறாரு. நீங்களும் இருந்துட்டு இவரு பாரு, நீ நம்மள திட்டிட்டு இவர் என்னமோ இவர் இது பண்ண மாதிரி இவர் போறாரு. ஒரு கொஞ்ச நாள் டிரைவர் கண்டக்டர்னா கொஞ்சமாவது பொறுமை வேணும். வரவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். என்னமோ அப்படியே பெரியவங்க அப்படியே இவங்க வீட்டு பஸ்ல நம்ம அப்படியே ஓசியா ஏறி போற மாதிரி தான் கத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே மூஞ்ச அப்படியே சிரிப்பிக்கிறீங்க. இப்படியே தான் அந்த ஒரு இதுல கான்வர்சேஷன் போகுது. நீங்க அப்பா எளவோ இந்த காலேஜ்க்கு போறத நினைச்சா எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவள் இருந்துட்டு எனக்கும் கடுப்பா தாண்டி இருக்கு, நான் என்னடி பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் இப்ப அப்படியேதான் போயிட்டு இருக்குங்க. இப்ப அப்படியே உங்க காலேஜும் வந்துடுது. நீங்களும் இறங்கிட்டு ஓ சாமி, இதுக்குள்ள வர்றதுவே எவ்வளோ இதா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜாலியா ஐடி கார்டெல்லாம் தூக்கி அப்படியே சுத்திக்கின்னு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு கொஞ்சமாவது அடக்க உடக்கமா பொட்ட பிள்ளை மாதிரி இருடி, இப்பெல்லாம் இருக்காதடி அப்படிங்கிற. நான் இப்படி தாண்டி இருப்பேன் போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே சாலத்துக்கு அப்படியே போட்டு நீங்க பட்டுக்கல அப்படியே ஷோல்டர்ல இப்படி போட்டு போவாங்களா, அந்த மாதிரி நீங்க அப்படியே ஜல்லியா கை வீசிட்டு போயிடுறீங்க. கடவுளே, இதெல்லாம் எங்கத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவங்க ஃப்ரெண்டு போய் மண்டையில் அடிச்சுட்டு வரா. நீங்க கொஞ்சமாவது எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருடி, நீலாம் என்னடி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைக்கடை சுத்திட்டு இருக்கீங்க. இப்படியே தான் உங்க காலேஜ் டேஸ்ல சும்மா ஹாப்பியாவே போகும். இப்படியே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஓடுது. இப்ப நீங்க செகண்ட் இயர் போயிட்டீங்க. இப்போ வரைக்குமே அந்த கண்டக்டர் கிட்ட திட்டு வாங்குறது உங்களுக்கு நிக்கவே இல்ல. நாங்க என்ன ஆனாலும் லேட்டா தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வருவீங்க. இப்படிதான் பஸ்ல அப்படியே போயிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க ஒருத்தவங்க ஒரு முஸ்லீம் லேடி ஏறுறாங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு கை கொடுக்குறீங்க. அப்படி பார்த்தா கரெக்டா உங்களோட அந்த ஒரு ட்ரெஸ் அவங்கள தூக்கு போயிட்டு கிழிஞ்சிருது. நீங்களும் அச்சச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாக்குறீங்க. உங்களுக்கு அப்படியே என்னடா இது கிழிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறீங்க. அவங்க இருந்துட்டு இருமா நீ இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க படுதாவை கழட்டி உங்ககிட்ட, அதாவது அந்த ஒரு குர்காவா, அந்த குர்காவை கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்களா அச்சோ அதனால பாருமா, நாங்க எதுக்கு இதை போட்டோம்னா எங்க உடலை மறைக்கணும். ஸோ நீ ஒரு பொண்ணு, நீ இப்படி இருக்கும்போது நீ எப்படி இதே மாதிரி இருப்ப, இந்த நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. நீங்களும் சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கி அப்படியே மாட்டிக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏன் அப்படியே முஸ்லிம்கள் மாதிரியே இருக்கடி, எவனாவது பார்த்தா அச்சோ என் அரபிக் பண்றாடின்னு தூக்கிட்டு போயிடுவான் போல, ஏன் அப்படி இருக்கடி நீ, அமைதியா இருடி அப்படின்ற. இல்ல நீங்க தான் வேற நேத்து உங்க அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு சொல்லிட்டு கையில மெக்கோன்லாம் வச்சிருப்பீங்க. அழகா இருக்கும் அதை பார்க்கவே. அவளா இருந்துடி சத்தியமா என்ன அப்படியே 10 உனக்கு பக்கவா இருக்கு தெரியுமா, அழகா இருக்கடி அப்படிங்க. போதுடி, நீ வேற இப்படி பேசுறத பார்த்து அவனாவது நம்ம வானவில்னு நினைச்சிட போறாங்க, அமைதியா இருடி அப்படின்ட்டு அவ நிக்கிறா. நீங்களும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே ஒரு ஸ்டாப்பிங்ல தான் ஒருத்தர் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஒரு 3 பேர் ஏறுறாங்க. நீங்களும் வந்து யாராவது ஏறுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பாக்குறீங்க. பார்த்தா அண்ணா பொறுமை வா, எதுக்குப்பா இப்படி ஏறிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து ஏற மாட்டியா, அங்க இருந்தே நிறுத்த வேண்டியதானே. நான் கொஞ்சம் அர்ஜென்ட் அதனாலதான். அப்படி என்ன அர்ஜென்ட்?
என் கார் வழியிலே பஞ்சர் ஆயிடுச்சு. அங்க ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க லாக் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ! அப்படியா? சரி நில்லுங்க. எவ்வளோ? எங்க போணும்? இந்த காலேஜ் தான் போணும். ஓ! நீயும் அந்த காலேஜ் தானா? சரி, சரி நில்லு நில்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா வேற யாருண்ணா அந்த காலேஜ்? இதோ இங்க நிக்குதுங்களே அதுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்டக்டர் உங்களை பார்க்குறாரு. ஏய் நீ என்ன முகமுடி கொள்ளக்காரி மாதிரி நிக்கிற? ஹலோ அண்ணா. சரி சரி எப்படியோ நில்லு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப அப்படியே அவன் தான் பார்த்துட்டு யார் அது என்ன நினைச்சிட்டு இருக்கே இது என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேக்கு இருந்துட்டு மச்சான் ஜிமினா இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரா. அப்ப அப்படியே ஜிமினா இருந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்புறாரு. பார்த்தா மனுஷன் அப்படியே யாரா அவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களே பாக்குறான். ஜேக்கு இருந்துட்டு நான் எங்க அவளே மூஞ்சி கூட தெரியாம முக்காடு போட்டுட்டு நிக்கிறான். நீ ஏன்டா அவளை பாக்குற? நான் பக்கத்துல இருக்க பாக்க சொன்னேன் அவளை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வாயோட அப்படியே உங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு நாடி இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அவன் என்ன இப்படி இருக்கிறத போ அவன் பக்கத்துல இருக்க வேண்டி நம்மள இப்படி பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஜிம்மினா பாக்குறீங்க. ஜிம்மின் வந்து அப்படியே உங்களை பாக்குறான். இப்ப அப்படியே ஜிம்மன் உங்ககிட்ட வந்துட்டு வா ஏய் உன் பேர் என்ன? நான் ஏன் சொல்லணும்? நான் சொல்ல முடியாது. வா ஏய் உன் குரலே வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே சொல்றாரா. நீங்க வந்துட்டு நீங்க என்ன இப்படி பேசுறீங்க போங்க அந்த பக்கம் அப்படின்றீங்களா? இல்ல சத்தியமா சொல்றேன் உன் பேர் சொல்றேன் உன் கண்ணு அவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்களா இருந்துட்டு இது கண்ணு அழகா இருக்கா? யோ நீ என்ன குருடா அவனுக்கு கண்ணு தருதா இல்லையா என் கண்ண போய் அழகா இருக்குங்கிறப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறீங்களா? ஏய் நீ என்ன வேணா சொல்லு உன் கண்ணு அழகுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மி இருந்துட்டு சே வர வர முஸ்லீம் கேர்ள்ஸ்லாம் அழகாயிட்டே போறாங்கடா அது என்னன்னு தான் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்றாரா. நீங்க இருந்துட்டு இது முஸ்லீம் கேர்ள்ஸா? இங்க பாரு இங்க பாரு ஃபசி இவன் பாரு நம்மள பிடிச்சி முஸ்லீம் கேளுங்கிறான். அவன் ஒண்ணு முஸ்லீம் கேள்னு நினைச்சிட்டான் போல்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அமைதியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேங்க. அவனா இருந்துட்டு பா அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காரு. பா காலேஜ் வந்துருச்சு இறங்குங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறக்கி விட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே இறங்கி வரீங்க. இவ்வளோ நாள் அப்படியே சுத்திட்டு வந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்படியே என்னன்னு தெரியல ஏதோ அடக்க ஒடுக்கமா பொம்பளை பிள்ளை மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னாடி அந்த சீனியர் உன் மேல கண்ணு வைக்கவும் அப்படியே மட்டும் மடக்க ஒடுக்கமா பொண்ணு மாதிரி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கலாய்க்கிறா. நீங்க வந்துட்டு அப்பெல்லாம் இல்லடி வாய மூடுடி இல்ல சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு அப்படின்ற அவ ஐயோ அப்பெல்லாம் இல்லடி அமைதியா இருடி ஆண்டி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே நீங்க பாட்டுக்குள்ள அப்படியே வந்துடுறீங்க. இப்படியே தான் தொடர்ந்து ஒரு 3 நாள் ஜிமின் அப்படியே அந்த பஸ்லேயே தான் வந்திருப்பாரு. இப்போ ஜிமினா தான் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே அண்ட் கிட்ட போயிட்டு டே மச்சான் அப்படிங்கிறாரா. என்னடா? இல்ல கண்ணு இருக்குல்ல விடே அது கண்ணே இல்லடா அப்படி இருக்கு தெரியுமா அவ கண்ணை பார்த்தாலே எனக்கு ஒரு மாறு இருக்குடா மச்சான் அப்படியே அந்த கண்ணுலே வாழ்ந்துடலாம் போல அப்படி இருக்குடா அப்படின்ட்டு இருக்கான். டே பொருடா அநியாயத்துக்கு அப்படியே லவ்ல முழுக்கு சாகாதடா அப்படின்ற தயாங்கும் ஜேகேவும் பொறாமையில பொங்காதீங்கடா பொறாமையில பொங்காதீங்க அது கண்ணு இருக்கே கண்ணு ஐயோ இது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூஷன் அப்படிங்கிறாரு. அப்ப தயாங்கு ஜேகே டே மச்சான் இவன் ஏதோ கிறுக்காயிட்டான்டா அப்படின்னு இருக்கான். உன்னை பார்த்த பின்புதான் நானாகவில்லையே அப்படின்றான். அவனுங்களா ஐயோ அடே மச்சான் இவனை வண்டி நிறுத்த சொல்டா நான் இறங்கிறேன்டா என்னால முடியலடா இந்த கிறுக்கங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடா யாராவது அப்படின்றான். என்ன எனக்கு இருக்கன்ற அப்படின்ட்டு ஜிமினா சொல்ல பின்ன நீ கிறுக்கந்தான்டா நீ கிறுக்கந்தான் அப்படின்னு அப்படியே சட்டனா ஒரு பிரேக்கு போடுது பாருங்க. நீங்க அப்படியே நின்றுட்டு இருந்துருப்பீங்க சுட்டோ போயிட்டு அப்படி ஜிமின் கிட்டே இடிச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க. அப்படியே ஜிமின் அப்படின்னு வரும் அப்படியே உங்களை பிடிக்க நீங்க அப்படி ஜிமினாவை பார்க்க ஜிமின் அப்படியே உங்களை பார்க்க நீங்களும் ஜிமினும் பார்க்கறத உங்க ஃப்ரெண்டு ஃபசியும் ஜிமின் ஃப்ரெண்டு தயாங் ஜேகேவும் பார்க்க அப்படியே மாற்றி ஒரே பார்வை மயமாக போயிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் இப்போதான் அப்படியே நார்மலாயிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுறீங்க. ஆனால் இருந்துட்டு இப்போதான் உங்கள் கண்ணு அப்படியே உத்து பார்க்குறான். இவன் என்ன பொட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினா இருந்துட்டு
டேய் மச்சான், என்ன நடக்குது? என்ன நடக்குதுடா? அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அமைதியா இருங்கடா, வாய மூடுங்கடா. சல்லா சல்லா, நீங்க அப்படி அவளை பார்க்க, அவ அப்படி உன்னை பார்க்க, நாங்களாம் அதை பார்த்துட்டு மச்சான் அப்படின்றான். டேய் அப்படிலாம் இல்லடா. என்ன அப்படிலாம் இல்லை. நீ நடத்து வச்சான், நீ நடத்து. டேய் அது இருக்கட்டும், இவ பொட்டு வச்சிருக்காடா, எனக்கு அதான் டவுட்டா இருக்கே அப்படிங்கிறான். பொட்டு வச்சிருக்காளா? முஸ்லீம் பொட்டு வைக்க மாட்டாங்களேடா, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாக்குறான். ஒருவேளை இந்த லைனுக்கு ஏத்த மாதிரி இவன் முஸ்லீம் இருக்க மாட்டாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாயான் அப்படிங்கிறாரு. நீங்களும் இருந்துட்டு, என்னம்மா உங்களுக்கு? இல்ல, நீ எப்ப பார்த்தாலும் முகத்து மூடியே இருக்க, கொஞ்சம் அந்த அந்த ஷீட்டை அப்படியே கொஞ்சம் மூஞ்சி தெரியற மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாமே. முடியாது, என்னால ஓப்பன் பண்ண முடியாது. இந்த குர்கா கொஞ்சம் துறையன், நானும் நீ எப்படிதான் இருக்கன்னு பாக்குறேன்னு. முடியாது முடியாது முடியாது. நான் எதுக்கு இது பண்ணும்? எனக்குன்னு அவசியம். நான் தான் சொல்றேன்ல, நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு. அப்புறம் என்ன? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்பையில இருந்து. அது எப்ப? நான் ஸ்டார்டிங்ல உன்னை எப்ப பார்த்தனோ அதுல இருந்து நான் உன்னை சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்த உடனே பார்த்த ஒரு லுக்கில் விழுந்துட்டுட்டா டக்கல, மந்திரிச்ச கோழிப்பால்ல மாத்தி விட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கேன். தெரிஞ்சும் நீ ஆண்டி இப்படி இருக்க அப்படிங்கிறாரு. ஜிமினா, நீங்க நல்லா தான் பாடுறீங்க, பேசாம பாட்டு கச்சேரிக்கு போனா கூட உங்களுக்கு ஏதாவது பிரோஜனம். என்கிட்ட இப்படி பாடிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? உங்ககிட்ட தாண்டி பாடுவேன், நீ பாடுற மாதிரி தான் வைக்கிற. இப்ப கூட பாரு, இப்ப நீ நடந்துக்கிறத பார்த்தாலும் எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அப்படி என்ன பாட்டு ஞாபகம் வருது? முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்து தைக்காதே, அதுவும் நீ பிறகு பத்தியா, உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே, உள்ளிருக்கும் போட்டு உந்தன் முட்டு சொல்லுதே, என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ, என்னுடைய சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ, கால் கொலுசுதான் கலக்கலக்குது, கொலுசினோசை நெஞ்சு வழியா எட்டி பார்க்கு அப்படிங்கிறாரு. நீங்களும் பாவி ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. என்ன ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? நான் ஒன்றும் முஸ்லீம் கிடையாது. தெருத்துடி, தெருது. அதானே, என்கிட்ட உன் வேலையெல்லாம் நீ வச்சுக்கிற. சொல்லு, எதுக்கு இந்த படுதா வேஷம்? எனக்கு ஒன்றும் இந்த படுதா மாட்டிக்கிட்டு வரணும்ல ஆசை கிடையாது. நான் சும்மா அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல ஏறினா ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்துட்டு கீழே விழ போயிட்டாங்க, தடுக்கி விட்டு அவங்களுக்கு பிடிக்க போனேன். அப்பன்னு பார்த்து என் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. அதனால அவங்க ஒரு ஹெல்ப்புக்கு இதை கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு போட்ட அன்னைக்கு தான் நீங்க பஸ்ல ஏறி வந்துட்டு என்கிட்ட அதாவது அந்த இதை பண்ணீங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு அப்படியே சரி எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன். நானும் அப்படியே இதை டெய்லியும் போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வேற இந்த பஸ்ல வேற வர ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலே நான் போட்டுக்கிட்டேன். ஓ, அப்ப மேடம்க்கு தெரிஞ்சிருக்கு வேணும்னே இவனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே போட்டிருக்கீங்க. அதான் அந்த கண்டக்டர் கூட அன்னைக்கு கேட்டாரா, என்ன என்னைக்குள்ளாம இன்னைக்கு முக்காடு மாட்டிட்டு சுத்தருன்னு சொல்லிட்டு. அப்ப புரியலடி, ஆனா இப்போ நல்லா புரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி அதான் நீ முஸ்லீம் இல்லைல்ல, அப்புறம் என்ன படுதா வேல்ட்டு அப்படிங்கிறாரு. முடியாது. ஏய் கல்றி ஓவரா பண்ணாத அப்படின்றாரு. நீங்க என்னால முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே விட்டுடுறீங்க. அப்படியே நிக்கிட்டே ஆகுது. நீங்களா வந்துட்டு அப்படியே இதே மாதிரிதான் வரீங்க, அப்படியே பஸ்ல ஏறி நிக்கிறீங்க. இப்ப அப்படியே அதே மாதிரி அதே மாடுலேஷன்ல அதே 3 பேர் ஏறுறாங்க. இப்ப அந்த கண்டக்டர் திருந்த மாட்டீங்கல்ல, இதுங்க ரெண்டும் தான் இப்படி வருதுன்னு பார்த்தா இந்த காலேஜுக்கு போறவன் வரவன்லாம் இப்படிதான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்டக்டர் மனுஷன் கத்திக்கிட்டு அவர் பட்டுக்கல. என்னப்பா ஐய் நீ என்ன நீ படுதா இல்லாம நிக்கிற அப்படின்றாரு. யோ உனக்கு வேற வேலையா இல்லையா போய் அந்த பக்கம் படுதா போட்டாலும் என்ன போட்டிருக்கேங்கிற, போடலனாலும் என்ன போடலங்கிற போய் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த மனுஷன் பிடிச்சி கத்துக்கத்துன்னு கத்துறீங்க. அந்த கண்டக்டர் பாவம் என்ன பாவம் பண்ணாரோ தெரில, உங்ககிட்ட பேச்சு வாங்கணுன்னே அந்த மனுஷனுக்கு இருக்கு. அவர் பேச்சு வாங்கிட்டு போய் முன்னாடி பக்கம்னு நிற்கிறாரு. இப்போ அப்படியே அதை ஏறிட்டு டே ஜிம்முன்னு அப்படியே உங்களை பாக்குறாரு பாருங்க.
நீங்களா ஜிமின அப்படியே பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ஆகுது. ஏன்னா அந்த மனுஷன் அப்படி பாக்குறாரு. நீங்க இருந்துட்டு, "ஜிமன், எதுக்கு அப்படி பாக்குறீங்க?" "ஐயான், என்னடி இது?" அப்படிங்கிறாரு. "ஆமா, நான் தான். ஏன்? என்ன மாரி தெரியலையா? வாய்ஸ் கீது ஏதாவது டிஃபரெண்ட்டா இருக்கா என்ன?" அப்படிங்கிறீங்க. "வாய்ஸ்லாம் டிஃபரெண்ட்டா இல்ல." "ஏய், என்னாடி இவ்ளோ அழகா இருக்க? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை?" "ம்ஹ்ம். சும்மாவே நான் உன்ன அப்படியே லவ் பண்ணுவேன். இல்ல நீ இப்படி வேற இருக்க. லவ் பண்ணாமயா இருப்பேன். இனி விழுந்தது விழுந்தது தான். இங்க பாரு, அடுத்த 1 வாரத்துல உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரேன்டி" அப்படின்ட்டு அந்த மனுஷன் பயர்றாரு. அவ்வளோதான். அப்படியே பஸ்ஸ விட்டு அப்படியே குதிச்சிட்டாரு. ஏன்னா, ஐயோ! இவனுங்களுக்கு ஒரு வேலை பொழப்பே இல்ல போங்கடா டேய் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவனுங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்த இடத்துலயே ஏறி போயிட்டு, அவனுங்க கார எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. அன்னைக்கு எதனால அவனுங்க சட்டுன்னு வந்திருப்பானுங்கன்னா, அவனுங்களோட காரு பஞ்சர் ஆயிருக்கும். அதனால வந்துட்டு அவனுங்க அன்னைக்குன்னு பார்த்து வந்திருப்பானுங்க. அதுலருந்து வேணும்னே அதே இடத்துல அந்த கார நிறுத்திட்டு அதே ஸ்டாப்பிங்ல ஏறுவாங்க. இப்படியே இவனுங்களுக்கு பழகும். இன்னைக்கு அதே இடத்துக்கு போயிட்டு அந்த கார் எடுத்து இவனுங்க காலேஜ்க்கு வராங்க. நீங்களும் இவனை பார்த்துட்டு, "அப்பா இவன் கார்ல தான் காலேஜ் வருவானா? இவ்வளோ நாள் நம்ம இவனை பார்த்ததே இல்லையே!" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வரீங்க. "ஹம், பரவாயில்ல. ச்சே, முஸ்லீம் கட்டமா நல்லா தான் இருக்கே!" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. நீங்களும் இருந்துட்டு, "சரி என்னமோ ஒண்ணு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க. இப்படியே தான் அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியா செகண்ட் இயர் முடிக்க போறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அவகிட்ட அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போதான் அப்படியே தோணுது, ச்சே, ஏய் இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டா அவனுக்கு காலேஜே ஓவர்டி அப்படின்றீங்க. ஆமாண்டி அவனுக்கு காலேஜ் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசுறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. ச்சே! என்னது இது? நமக்கெல்லாம் இப்படி நடக்குதே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஒரு மாரி ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. இப்ப அப்படியே தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்ஸும் அப்படியே அறிவிச்சுட்டாங்க. நீங்களும் அந்த எக்ஸாம்லாம் போயிட்டு அப்படியே கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல. இப்ப அப்படியே ஒன் டே உங்க காலிங் பெல் யாரோ தட்டுறாங்க. நீங்களா இருந்துட்டு, "யாராவது ஐயோ! என்னை இப்படி எழுப்புறானுங்களே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே கொட்டாய விட்டுட்டு போய் கதவு தொறக்குறீங்க. பார்த்தா ஜிம்முன்னு உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. "ஜிம்மன் நீங்களா?" அப்படின்றீங்க. "ஏன்? நான் தான். எனக்கு என்ன?" "நீங்க எப்படி இங்க? உங்களுக்கு எப்படி என் அட்ரஸ்லாம் தெரியும்?" "ஐயோ! ஐயோ! நான் என்ன சொன்னேன்? உன் வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்க வருவேன்னனா? வந்துட்டனா?" "ஐயய்யோ! நான் கிளம்பவே இல்ல. சொல்லிட்டேனா வர பழக்கமே இல்லையா உங்களுக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க, "அம்மா அம்மா இங்க கீழ வா. யாரோ ஒண்ணு பார்க்க வந்திருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே மேல ஓடியே போயிடுறீங்க. மேல போயிட்டு அழகா உங்களுக்கு ஃபேவரட் கலர்ல ஒரு டாப் எடுத்து ரெட் கலர். நீங்க அப்படியே போட்டு வரீங்க. அப்படியே பார்த்தா உங்க ரூம்ல கரெக்ட்டா இந்த படம் ஓடிட்டுருக்கு. ரெட் கலர் தான். "இதாங்க அழகு" அப்படின்ற மாரி தனுஷோட டயலாக் ஓடிட்டுருக்கு. நீங்களும் அத பார்த்து சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா ஒரு மேக்கப் போட்டு கண்ணுக்கு ஐலைனர் வச்சுட்டு, மை வச்சுட்டு போறீங்க. சும்மாவே ஜிமினா உங்க கண்ணு மேல வீக்கு. இதுல சொல்லவா வேணும்? அந்த மனுஷனுக்கு நீங்க மயக்கணும்னே இப்படிலாம் போறீங்க போல. இப்படிதான் இருக்கு. உங்க அம்மா வந்துட்டு, "ஆ சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. "இல்ல ஆன்ட்டி, அ நாங்க வந்துட்டு அ உங்க பொண்ண தான் பொண்ணு கேட்க வந்திருக்கோம்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல வந்திருப்பாரு. அவர் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. "இல்ல உங்க பொண்ண நான் ஒரு இடத்துல கோயில்ல பார்த்தேன். அதுலேருந்து உங்க பொண்ண எனக்கு ரொம்ப புடிச்சுக்கிச்சு. அதான் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு கேட்க வந்தோம்." அச்சோ! சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்க ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருப்போமே. ஒண்ணுமே அரேஞ்ச் பண்ணலங்க. "அச்சோ! இதுல என்ன இருக்கு? பரவால்ல. நாங்கலாம் வாங்கிட்டு தான் வந்தோம். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நம்ம தட்டு மாத்திக்கலாம்." அப்படின்றாங்க. "இது தட்டு மாத்திக்கலாமா? ஏன் கீழ இறங்கி வாடி இங்க" அப்படின்றாங்க. "அதோ வரேம்மா" அப்படின்ற மாரி சொல்லு. "என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்க" அப்படின்னா உங்க அப்பாவும் அப்படியே ஒரு மாரி தெரியும்ல வீட்டுக்கு யாராவது வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு சட்டையெல்லாம் மாத்திட்டு அந்த மனுஷனும் அப்படியே வராரு. ம். உட்காருங்க. ம், ம். உட்காரு, நீங்க உட்காருங்க அப்படின்னு மாரி சொல்லிட்டு அப்படியே திரு திருன்னு எல்லாத்துக்கும் என்ன சொல்றது? ஏது சொல்றதுன்னே புரியல. அப்படியே நான் முழிச்சுட்டு நிக்கிறேங்க. இப்ப நீங்களும் அப்படியே கீழ இறங்கி வரீங்க. அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறாரு. ஐயோ! இவ என்ன நாளுக்கு நாள் இவ்ளோ அழகாயிட்டே போறா! அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜிம்மின்னு அப்படியே பார்க்குறான். இப்ப நீங்க தான் அப்படியே ஒரே வெட்கப்பட்டுக்கிட்டே வரீங்க. உங்க அம்மாவா இருந்துட்டு, "ஒய்யான், அம்மா ஆல்ரெடி இந்த தம்பி உனக்கு" "அம்மா என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? அப்பல்லாம் எனக்கு"
சொல்ல முடியாத மாதிரி தெரியுமா. ஏன்னா நான் பஸ்ல இவரை பார்த்துருக்கமா, நான் காலேஜ் பஸ்ல நான் போற பஸ்ல இவரும் வருவாருமா அப்படின்னுறீங்க. அவங்க இருந்துட்டு தானே பார்த்தேன் அப்படின்றாங்க. அம்மா அப்படின்றீங்க. அவங்களும் சரி சரி விடு விடு, அப்புறம் உனக்கு இந்த தம்பி பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க. நீங்களா அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. சொல்ல, இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது, இப்பயாவது சொல்லு அப்படின்றாங்க. நீங்களா இருந்துட்டு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஜிமின் இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குதிக்கிறாரு. நீங்களோ சுச்சு ஜிமின் அப்படின்றீங்க. ஐயோ ஐயன் சொல்லால என் உசுரெடுத்து வச்சுக்கிட்டாருட்ட சொல்லால எனக்கு நாடா அப்படிங்கிற. போதும் ஜிமன் நிறுத்துங்க, நீங்க வேற பாட்டாம் பாடுறீங்க, என்னால முடியல ஜிமன் அப்படின்றீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு அப்பா தம்பி ஒரே அவ்வளோ ஹாப்பி போல அப்படிங்கிறேங்க. ஆன்ட்டி இருக்காதா பின்ன, எவ்வளோ ஆசாசியா உங்க பொண்ணு நானு லவ் பண்ணேன், இப்போ எப்படி அவ கிடைக்கலன்னா எனக்கு சோகமாயிரதா. அதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் மட்டும்தான் சொன்னேன், அவள் வாயிலிருந்து வந்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அவங்க அம்மாவெல்லாம் பிடிச்சிட்டு, அதாவது உங்க அம்மாவை பிடிச்சி கை பிடிச்சிட்டு சுத்துறாரு. அவங்க அம்மாவை அச்சோ தம்பி 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 பொறுமை 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 தம்பி அப்படிங்கிறாங்க. சாரி ஆன்ட்டி, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அப்படி வந்துட்டேன், நீ இப்படி பண்ண மாட்டேன். சரிப்பா சரிப்பா பொறுப்பா பொறுப்பா அப்படின்றாங்க. ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ நீங்க தான் இருந்துட்டு நான் இன்னும் 2 வருஷம் காலேஜ் படிக்கணும், அதுக்குள்ள மேரேஜா? நான் இருக்கல்ல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஆஹா இல்ல வேண்டாம். ஆண்டி படிக்க மாட்டியா என்ன? அப்படி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டா படிக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு நாளும் உன்னை அந்த மாதிரி நினைக்க வைக்க மாட்டேன். படிப்புல நான் டீச்சரை விட ஸ்ட்ரிக்டா இருப்பேன், புரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. ஐயோ வேணாம் வேணாம், அம்மா 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 நீ கூட பரவாயில்ல, இவங்கிட்ட மாட்டினா நான் செதுரு தேங்காய் தான், நான் வீட்டில இருந்து படிச்சுக்கிறோமா அப்படின்றீங்களா உங்க அம்மா? கிடையாது, அந்த தம்பி கல்யாணம் பண்ணிட்டு தாராளமா படிச்சுக்கோ அப்படின்னுறாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸை கரெக்ட் பண்றதுக்கு எதா வழியோ இல்லையோ, உன் பொண்ணை நான் நல்லா படிக்க வைக்கிறேன், இதுல ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஜிமின் முடிவு பண்ணி அப்படியே உண்மையதான் சொல்லியிருப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் இப்போ ஃபுல் சப்போர்ட் நம்ம ஜிம்முனுக்கு தான். நீங்க ஆமா ஆமா ஆமாம்மா நான் முடிச்சோட்டி எனக்கு பொறுமையாக கல்யாணம் பண்ணுமா, நான் இங்கே இருந்தே படிக்கிறோமா, அங்கெல்லாம் போயிட்டா வேணாமா, நான் அடிச்சே டார்ச்சர் பண்ணுவாமா, வேணாமா வேணாமா அப்படின்றீங்க. இங்கே பாருவையன் சொன்னா கேளு, இன்னும் உனக்கு ஒரு 2 வாரத்துல கல்யாணம் முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே குஷியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அச்சோ இவங்கிட்ட நம்ம தானே மாட்டிக்கிட்டு சாவணும் அப்படின்னு மாதிரி இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் செம்ம ஹாப்பி. நீங்களா ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ ஜிமினா செம்ம ஹாப்பியா இருக்கு, ஆனா நீ நிஜமா சொன்ன மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பியா? இருப்பேன், தெரில இருப்பேன்டி, நான் ஒன்றும் போயெல்லாம் சொல்ல, இப்பெல்லாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பா படிக்கிற விஷயத்துல செம்ம ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். ஏன்னா அது ஒண்ணுதான் உனக்கு வாழ்க்கை, புரியுதா? நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துப்பேன், நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன்னுலாம் சொல்ல. ஆனாலும் உனக்கு உன் படிப்பு முக்கியம். நீ படிச்சதுக்கோசரம் கொஞ்சமாவது ஒரு டிகிரி வாங்க வேணாம், அதனால நீ படிச்சு முடி, ஓகே? ஓகே ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இது பண்ணிடுறீங்க. இப்படியே தான் அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே செம்ம அரேஞ்ச்மெண்ட்லாம் போய் பலமா நடக்குது உங்களுக்கு மேரேஜ்க்கானது. நீங்க சொல்லியிருப்பீங்க ஒரு டைம், இல்லை ஜிம்மன் எனக்கு முஸ்லீம் கட்ட போட்டதுலேருந்து எனக்கு முஸ்லீம் மேரேஜ் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு. அதனால இந்த மனுஷன் உங்களுக்கு அப்படியே 2 டைப்ல கல்யாணம் பண்ணி உங்க ஆசைக்கோசரம் பண்ணியிருப்பாரு. அதாவது காலையில 4:30 முகூர்த்தத்துல வந்துட்டு இந்தியன் முறைப்படி மேரேஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு முஸ்லீம் முறைப்படி உங்களுக்கு ஒரு 9:30 அந்த டைம்ல முஸ்லீம் டைப்ல மேரேஜ் ஆயிருக்கும். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்கு. சே நம்ம நினைச்சதுக்கோசரம் இவன் நமக்கு இவ்வளோலாம் பண்றோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். ஒரு வழியா ஒய் அரபிக் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. அச்சோ சிவா நான் அரபிக்லாம் இல்லை, பரவாயில்ல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ அரபிக்கா தான் தெரிஞ்ச, ஸோ நீ அரபிக் பொண்டாட்டி தான். என்னடி ஞாஞ்சுமன் அது இதுன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. நான் எனக்கு அரபிக் தாண்டி, என்ன ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்த்த ஒரு லுக்கே அதுதான். ஸோ அதனால எப்படி, அதனால எனக்கு அந்த லுக் தான், ஓகேவா? ஓகே ஜிமன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஸ்மைல், அப்படியே ஒரு ஹாப்பி லைஃப். ஜிமன்லாம் சொன்ன வாக்கு காப்பாத்து வேண்டின்ற மாதிரி
டே டெய்லியும் காலேஜ் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை 2 மணி நேரம் உரிச்சு எடுத்துருவாரு. படி 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 படின்னு. நீங்களாச்சும் என்னால முடியலதான் ஜிம்மன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை பத்தி சுத்திக்கிட்டே கிடப்பானுங்க. இப்ப எங்க ஆளையே காணும். அவனுங்களாம் இங்கேயும் தெரிஞ்சவனுங்கடி. அதனால அந்த வேலைக்கு தான் இருப்பானுங்க. ஏன் ஜிம்மன் இப்படி இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளவு நல்லவங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? யாரு? அவனுங்க. அவனுங்க நல்லவனுங்க. பா, இத கேட்க எனக்கு 2 காது பத்தலடி. ஏன் ஜிம்மன் அப்படி சொல்றீங்க? அவங்க நினைச்சுமா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஆ, நல்லவனுங்க தான், நல்லவனுங்க தான். டேய் நல்லவனுங்களா, வாங்கடா கொஞ்சம் உள்ள அப்படிங்கிறாரு. ஏய் மச்சான், நீ எப்படா நாங்களாம் வந்ததை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்தா, கூட அப்படியே உங்க ஃப்ரெண்டு ஃபசியும் இருக்கா. ஏய் ஃபசி, நீ எங்கடி இங்க? யார் கூட நீ வந்த? நான் சும்மா தாண்டி வந்தேன். அதாவது தயாங் தான் சொன்னாரு. அது என்னடா, நீ வந்துட்டு என்ன, நீ வந்துட்டு இவனுங்களாம் உங்களை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு என்கிட்ட, அதாவது ஜிம்மின் கிட்ட சொல்லல, சர்ப்ரைஸா நீயும் வா, நீயும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தயான்னு சொன்னாரா, அதனால நான் வந்துட்டு சொல்லலடி அப்படிங்கிறா. அட கருமாந்திர மேய்ச்சி போய் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவளை திட்டி விட்டுறீங்க. அவள் வந்துட்டு வேற வழி இல்லை, வாங்க எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் டைம் தான் ஜாலியாக ஸ்கிப் ஆகுது. ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ச்சே, நம்ம நினைச்சு கூட பார்க்காத மாதிரி ஒருத்தன் நம்மள ஃபர்ஸ்ட் சைட் லவ் பண்ணி நம்ம ஆசைக்கோசரம் நமக்கு 2 டைப்ல மேரேஜ் பண்ணி இப்படியும் ஒருத்தன் லவ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு உங்களை நினைக்க வைக்கிற மாதிரி ஜிம்முன்னு அவ்வளோ நல்லா உங்களை பார்த்துக்கிறாரு. இப்பெல்லாம் இப்படி படிப்புனா படிப்புல மட்டும் இல்லாம அப்பப்ப வீக்லி ஒன்ஸ் வெளியே கூட்டிட்டு போறது, ஏதாச்சும் உங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாங்கி தர்றது. மனுஷன் அப்படி தாங்கு தாங்கன்னு தாங்குவாரு ஜிம்மினா உங்களை. நீங்களோ ஜிம்மன் 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 ஜிம்முன்னு நீங்க ஒரு பக்கம் உருகுவீங்க. இப்போ உங்க அம்மா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நம்ம வீட்டு ரிலேட்டிவ் சைட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடி, மறக்காம நீயும் அப்படியே வந்திருக்கோம், ஓகேவா? ஓகேம்மா வந்துடுறேன். அம்மா என்ன மாதிரி ஃபங்க்ஷன்? எதுக்கடி கேட்குற? இல்லை புடவையா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணதாம்மா. இங்க பாரு ஏன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோனி புடவையில தான் இருக்கணும், புரியுதா? அதனால புடவையே கட்டிட்டு வா. என்ன ஃபங்க்ஷன் சொல்லுமா? அது ஒன்றும் இல்லை, பர்த்டே பார்ட்டி தான். அம்மா என்னம்மா பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன புடவை கட்டிட்டு வர சொல்ற? போமா ஃபர்ஸ்ட். பையன் அதுதான் கட்டிட்டு வர, புரியுதா? அம்மா பாரு என்னம்மா, ஊர்லாம் என்ன பேசுவாங்க சொல்லு பார்க்கலாம். கல்யாணம் ஆன பிள்ளை பாரு இப்படி ஒருத்தம்பாங்க, அதுக்கு நீ புடவையே கட்டிட்டு வா. போ, என்னால முடியாது. சொன்ன கேட்க மாட்டேன். போ, நான் ஜிம்மின் தம்பிகிட்ட சொல்கிறேன். ஜிம்மின்ட்டுலாம் சொல்லாத, அவன் அப்புறம் நீ சொல்லிக்கம்மா, நீ சொல்லிக்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு, என்ன விஷயம்? இல்லைம்மா, அவன் எப்படியும் ட்ரெஸ் விஷயத்துல என்னை எதுவும் சொல்ல மாட்டான். உன் இஷ்டம், அவனுக்கு எது பிடிக்குதோ போட்டுக்கிடின்றான். அதனால நீ சொல்லி பாருமா அவன்கிட்ட அப்படிங்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் இருந்துட்டு அப்படியே ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோப்பா ஜிம்மன். சொல்லுங்க ஆண்டி. இல்லை, இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீயும் வாங்கினும் வாங்க. அவளை கொஞ்சம் புடவையில வர சொல்றியாப்பா? ஏன் ஆண்டி என்னாச்சு? இல்லைப்பா, கல்யாணமான பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வரா, புடவை கட்டலைன்னா எப்படிப்பா, அதுக்கு தான் சொல்கிறேன். அச்சோ ஆண்டி, இதில் என்ன இருக்குது, தாராளமாக புடவை கட்டிட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு. நீங்களா? டே ஜிம்மன், நீ என்னடா சொல்லுவ? புடவை உன் இஷ்டம்டி, நீ எந்த ட்ரெஸ் வேணா போடு, இப்போ என்னடா புடவை கட்டுங்கிற? இங்க பாரு என் அம்மா சொல்றாங்கல்ல, கேட்கணும். நான் என் சப்போர்ட் என்னைக்கு என் ஆன்ட்டிக்கு தான்ப்பா. ஏன்னா உன்னை விட ஃபர்ஸ்ட் எனக்கு ஓகே சொன்னது உங்க அம்மா தாண்டி. அதனால நான் உங்க அம்மாவை தான் ரொம்ப மதிப்பேன். எப்படி ஆண்டி, கரெக்டா? அதான் மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி, இப்படி இவெல்லாம் கண்டுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் கேரக்டரா ஜாலி டைப்பா இருக்காரு. இப்ப அப்படியே ஜிம்முண்டா இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அப்படியே சும்மா அப்படியே பேசிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து போதும்டா, ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்சவளையே மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம்ல, அப்புறம் என்ன? அதாம்மா, இந்த மாதிரி எவனுக்கு அம்மா கிடைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பையன் ஆசைப்பட்ட பொண்ணு நான் நினைச்ச உடனே நீங்க போயிட்டு பேசி முடிவு பண்ணிட்டீங்களே, ஸ்வீட் மம்மி அப்படிங்கிறான். ஐயோ அழகு பிள்ளடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சுத்தி போட்டுட்டு கண்டுபட போகுதுடா உங்க மேல, ரொம்ப அப்படியே இருக்காதுங்க, ஓகேவா? இதே பொண்ணுனும் ஓரளவுக்கு நார்மலா இருங்க, ஏன்னா ஊருக்கண்ணு கொல்லிக்கண்ணு எல்லாம் பட்டுருச்சுனா அப்புறம் ஏதாவது சண்டை வந்துடும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அவ்வளோ ஜாலியா அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஜிம்மின் வந்துட்டு, ஐய் பண்டாட்டி கிளம்பலாமா? கிளம்பலாமே, கிளம்பலாம் ஜிம்மின்.
கிளம்பலாம் கிளம்பலாம் வா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பைக்ல தான் அப்படியே ஜாலியா போறீங்க. செம்ம ஹாப்பியா இருக்கு. ஓகேடா, இதோட இந்த ஒரு குட்டி ஒன் ஷாட்டை நம்ம குட்டியா முடிச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப லென்த்தாலாம் போவேன், குட்டியா இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சு யோசிச்சேன், அப்படியே முடிஞ்சு. ஓகே, மறக்காம இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுவேடா. ஓகேவா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ல உங்களை சந்திக்கிறேன். கமெண்ட் மஸ்டா ப்ளீஸ் குட்டி வச்சுல கமெண்ட் பண்ணுங்க. பை டாட்டா பை பை.